Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ரெண்டாவது நடந்த அந்த உண்மை சம்பவத்தோட ஒன்லைன் ஸ்டோரி லைட்டா சொல்லவா. ரீசெண்டா போன வாரம் தமிழ் படத்துல குறிப்பா ஒரு பேய் படமும் ரிலீஸ் ஆயிருக்கும், டிமாண்டி காலனி. கண்டிப்பா சென்னையை சுத்தி இருக்கிறவங்க, இது மட்டும் இல்லாம பிற மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மோஸ்டா நிறைய பேருக்கு டிமாண்டி காலனி அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்டு அங்க நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை, அதுவும் 2010 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்திருந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியுங்க, நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஓவரா பேச வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா, படிச்சுட்டு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீலான்சராக ஆசைப்படுறீங்களா? கரண்டா ஒர்க் பண்ற ஜாப்ல இன்கம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. சிம்பிள் லேர்ன் இது ஒரு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூட். இவங்க இப்போ ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வித் ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மட்டும் இல்லாம கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஐடிக்குள்ள போக ரொம்பவே ஈஸியா இருக்கிற ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்னென்ன கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா லாராவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், லாராவில் வித் ரியாக்ட் ஜேஎஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், லாராவில் வித் Vue.js full stack development. அந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா Flutter mobile app development for both Android and iOS. இவங்க கிட்ட ட்ரைனிங் ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுத்து ஒன்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. பிளஸ் உங்களுக்கு 30,000 வர்த்துள்ள ஃபுல் சோர்ஸ் கோட் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே நல்லா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, அதுவும் பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணி. இது மட்டும் இல்லாம இவங்க உங்களுக்கு 75% ஆஃபரையும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் 5,000 ஃபார் 1 month, 10,000 for 2 months and 15,000 for 3 months. இந்த மூணுத்துல நீங்க என்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 30,000 வர்த்துள்ள சோர்ஸ் கோட் ஃப்ரீ. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ட்ரைனிங்க்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஆஃபர் வெறும் 7 daysக்கு மட்டும்தான். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் ஜாபீர். இவரு மலேசியாவை சேர்ந்தவர். அண்ட் ஜாபீர் இவருக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாள் கனவு. குறிப்பா அந்த 2010 பாத்தீங்கன்னா இவரு காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காரு, விஸ்காம் குரூப் எடுத்து. மோஸ்டா இந்த விஸ்காம்ல இருக்கிறவங்க ஒன்னு போட்டோகிராஃபி ஃபீல்டுக்கு போவாங்க, இல்லனா இந்த டைரக்ஷன் ஆக்டிங் ஃபீல்டு போவாங்க. ஆனா ஜாபீர் இவருக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அந்த விஸ்காம் குரூப் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் 2010 நிலவரப்படி ஜாபீர் இவரும் விஸ்காம் ஃபைனல் இயரும் படிச்சிருக்காரு. மோஸ்டா விஸ்காம்ல ஃபைனல் இயர் படிக்கும் போது அவங்களுக்கு ப்ராஜெக்டும் கொடுப்பாங்க. ஒன்னு போட்டோ ஷூட்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணு ஆர் ஷார்ட் ஃபிலிம் எடு அப்படின்னு. இதுல ஜாபீர் இவரும் எனக்கு போட்டோ ஷூட்லாம் வேலைக்கு ஆகாது, நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், ஏன்னா நான் டைரக்டர் ஆவேன் அப்படின்னு இவரும் ஷார்ட் ஃபிலிம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மலேசியா பத்தி சொல்ல போனா அந்த இடத்துல பேய்க்கும் பேய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பஞ்சமே இல்லை அப்படின்னு நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல நம்ம சேனல்ல மலேசியாவில் நடந்த சம்பவத்தை வச்சுதான் ஓடிட்டு இருந்தது. ஆனா ஜாபீர் இவரும் அவங்க ஊர்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இது நம்ம ஊர்ல நடந்தது வேண்டாம், வேற எங்கன்னா நடந்ததை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஷார்ட் ஃபிலிமா எடுக்கலாம் அப்படின்னு அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் இருக்கிற டிமாண்டி காலனி பத்தியும் தெரிய வருது. இதனாலே காலேஜில் பர்மிஷன்லாம் போட்டுட்டு மலேசியால இருந்து சென்னைக்கும் வராரு. சென்னையில் இவங்க ரிலேஷன்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ரிலேஷன் வீட்டில் தங்கி அங்கிருந்து இந்த ப்ளூ கிராஸ் ரோட் கிட்ட இருக்கிற அந்த டிமாண்டி காலனியை பத்தியும் இவரும் கொஞ்சம் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிச்சதுக்கு அப்புறம் இவருக்கும் அந்த டிமாண்டி காலனி அதுக்குள்ள நடந்த அந்த ஒரு சம்பவம் ரொம்பவே பிடிச்சிருது. பேசாம இதை ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்துடலாம் அப்படின்னு இவரும் பிளான் பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி சென்னையில இவரோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 பேர் இன்க்ளூடிங் ஜாபீர் இவரும் சேர்ந்து ஒரு கார்ல டிமாண்டி காலனியை தேடி நைட் டைம்ல போறாங்க. அண்ட் இவங்க போறது ஒரு நடுராத்திரி. ஏன்னா நடுராத்திரியில அந்த இடம் பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு பயம் தருது, அண்ட் அதை ஒரு போட்டோ ஒரு வீடியோ எடுத்து அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஜாபீர்
போறாரு. இப்படி ஆல்மோஸ்ட் அந்த ப்ளூ கிராஸ் ரோட் கிட்டே வந்துடுறாரு. அண்ட் அந்த ரோட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச் அப்படி நீளமா இருந்துட்டு இருக்கும். அண்ட் 2010 அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த நைட் டைம்ல அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே எரியல. சொல்ல போனா ஸ்ட்ரீட் லைட் இருக்குதா இல்லையான்னு கூட டிஃபரன்ஸ் தெரியல. அந்த இருட்டுல அந்த ரோட்ல இவங்க கார்ல இருக்கிற அந்த வெளிச்சத்தோட தான் அந்த ப்ளூ கிராஸ் ரோட்டோட முனையிலே நிக்கிறாங்க உள்ள என்ட்ரு ஆகிறதுக்காக. அண்டு உள்ள என்ட்ரு ஆகும்போது இவங்களுக்குள்ள ஒரு தடங்கல். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 பேர்ல ஒருத்தர் நைட்டு சரியா சாப்பிடல போல இருக்கு. இதனால வீட்டுல இருந்து கொஞ்சம் பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு. போற வழியில சாப்பிட்டுட்டே போலாம் அப்படின்னு. அண்ட் இவர்கிட்ட ஒரு பாக்கெட் நைஃப், அதாவது பாக்கெட்ல வைக்கிற மாதிரி சின்னதா ஒரு கத்தியும் இருக்கு. கரெக்டா இந்த ப்ளூ கிராஸ் ரோடு உள்ள என்ட்ரு ஆகும்போது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பழத்தை எடுத்து அதை கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கத்தியை வச்சு கட் பண்றாரு. ஆனா எக்ஸாக்டா அந்த ப்ளூ கிராஸ் ரோடு உள்ள வண்டி அந்த டயர் வந்து அப்படி என்ட்ரு ஆகும்போது பாத்தீங்கன்னா இவர் நார்மலா அந்த பழத்தை வெட்டிட்டு இருக்கும்போது தெரியாதனமா இவரோட கையை கட் பண்ணிடுறாரு. அப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரத்தம் அந்த இடத்துலயும் போது. சொல்ல போனா அங்க இருக்கிற சீட்டு ஃபுல்லா ரத்த கரைகள் நிறையவே படிஞ்சிருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இவருக்கு லைட்டா வலிச்சிருக்கு. இப்படி உதறினதுனால பாத்தீங்கன்னா கிராவிட்டியால கையில இருக்கிற ரத்தம் வந்து அங்க பசங்க மேல அங்க இங்க அப்படின்னு தெரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த இடத்த அழுத்தி அப்படியே பிடிச்சிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த ப்ளூ கிராஸ் ரோடோட முனையில் நின்று தான் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே இந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்டு அவருக்குண்டே உள்ள நாம என்டர் கூட ஆகல, அதுக்குள்ள ரத்த காவலாம் வாங்கிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ இப்ப நம்ம போக வேண்டாம்னு தோணுது. இதை நாம நாளைக்கு வச்சுக்கலாம், அப்படி இல்லையா விடிய காலையில ஒரு 4 மணிக்கு வரலாம். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த இருட்டு தான் விடிய காலையில ஒரு 4 மணிக்கும் இருக்கும். ஸோ அதனால பொறுமையா வரலாம்டா, இப்ப நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது டேய் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்டா, இங்க இருந்து அந்த வீட்டுக்கு நடந்து கூட போயிடலாம், அவ்வளோ பக்கத்துல இருக்கு, நீ என்னடா லூசு மாதிரி பேசியிருக்க, நாளைக்கெல்லாம் இல்லை இப்பவே நம்ம போறோம் அப்படின்னு ஜாபீர் ஈவரும் பயங்கரமா அடம் பிடிக்கிறாரு. கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டேய் வேணா, எங்களுக்கு என்னவோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜாபீர் ஈவரும் டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வெறும் ஆக்சிடென்ட் தான், பார்த்துக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேற வழி இல்லை. ஃப்ரெண்டு இவனும் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், எப்படி இவனை ஏமாத்துறது அப்படின்னு இவங்களும் வேற வழி இல்லாமல் காரை பொறுமையாக அந்த இருட்டில் ஓட்டிட்டும் போயிட்டு இருக்காங்க. அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் லைட் திருவிளக்கு எதுவுமே இல்லை, கும்மு இருட்டில் தான் இவங்களும் போயிட்டு இருக்க. வண்டியில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர பயம். அண்டு வண்டிக்குள்ள அந்த ரத்த வாடை அடிக்கவும் ஆரம்பிக்குது. வெளில இருந்தெல்லாம் எதுவும் வரல, கை கட் பண்ணிட்டார்ல அவரோட ரத்தம் தான் அந்த இடத்துல சிந்தி இருக்கு. அதோட ஸ்மெல் அந்த காரு ஃபுல்லா பரவி இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் கொமட்டுற மாதிரியும் இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் கார் கண்ணாடியெல்லாம் இறக்கிட்டு இப்படி பொறுமையா போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரோட்டோரமா ஒரு மரமும் இருந்திருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க மறைஞ்சு நிக்கிற மாதிரியும் தெரியுது. இந்த கையை கட் பண்ணிக்கிட்டார்ல அந்த ஃப்ரெண்ட் இருந்தா மச்சான் அந்த இடத்துல யாரோ மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு, யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் பொறுமையா அந்த மரத்தை அப்படியே கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெண் நிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்க உயிரோட இருக்கிற பெண்ணான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது ஒரு இறந்து போன ஒரு ஆன்மா. உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரத்தமே இல்லாம வெளுத்து போனா எப்படி இருக்கும், அந்த கண்ணு கருவிழிலாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த பசங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஜாபீர் இவர் என்ன சொல்றாங்க, டேய் அது யாரோ நம்மளை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி மேக்கப் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்காதீங்க, பொறுமையா போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பசங்க இவங்களும் ஜாபீர் இவர் சொன்ன விஷயத்த நம்ப ஆரம்பிக்கிறாங்க. யாரோ நம்மளை பயமுறுத்த தான் நிக்கிறாங்க அப்படின்னு இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அங்க நிக்கிற அந்த பெண்ணோட உருவம் இவங்கள தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 5 பேரோட கண்ணு முன்னாடி அங்க இருக்கிற அந்த உருவம் அப்படி காத்துல மறைஞ்ச மாதிரி கரைஞ்சும் போகுது. இப்பதான் ஜாபீர் இவரும் கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ரொம்பவே பக்கம் வந்துட்டோம், கொஞ்ச தூரம் தானே போயிடலாம் அப்படின்னு கரெக்டா அந்த வீட்டை கொஞ்சம் தள்ளி வண்டியை நிறுத்துறாங்க. அந்த ஏரியாவே பயங்கர அமைதியா இருந்துட்டு இருக்கு. ஒரு ஈக்காக்கா ஒரு பூச்சோட சத்தம் கூட அந்த இடத்துல கேட்கல. இப்படி கார்ல இருந்து எல்லாருமே பொறுமையா இறங்குறாங்க. இறங்கி அந்த வீட்டே ஒரு மாதிரி அப்படிதான் பார்த்துட்டும் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் கூட கொஞ்சம் பழமையாக தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த இவங்களும் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல அந்த கையை கட் பண்ணிட்டார்ல அந்த ஃப்ரெண்டு அவருக்கு சடனா என்னாச்சுன்னு தெரியல, டேய் நான் உள்ள போய் பார்க்கவா அப்படின்னு ஜாபீர் இவர்கிட்டயும் சொல்ல, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேய் போகாத, அதெல்லாம் வேணாம், யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆக போதும், போலீஸ் பிடிச்சிட்டு போயிருண்டா அப்படின்னு என்னென்னவோ சொல்ல. பட் ஜாபீர் இவருக்கும் வேலை ஆக வேண்டியிருக்கு.
உன்னால முடிஞ்சா நீ போ அப்படின்னு அவரு கொஞ்சம் உசுப்பேத்துற மாதிரியும் சொல்ல அந்த ஃப்ரெண்டும் கூட இருக்கிற எந்த ஃப்ரெண்ட்ஸையும் கேட்காம அந்த காம்பவுண்ட் வாலே எகிரி குதிச்சு உள்ளேயும் போயிடுறாரு. அந்த எகிரி குதிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் முன்னாடி கேட்டையும் பாக்குறாங்க, பூட்டியும் வச்சிருக்கு. சரி பின்னாடி ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சுத்தி சுத்தி பார்க்கும்போது ஒரு ஜன்னல் இருக்கிறதையும் பாக்குறாரு. அந்த ஜன்னல் ஓப்பன்ல இருக்கு. அந்த ஜன்னல் இருக்கிற கம்பி கொஞ்சம் உடஞ்சும் இருக்கு, ஆளுங்க உள்ள போறதுக்கு ஏத்த மாதிரி. இவரும் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, அந்த ஜன்னல் வழியா உள்ளேயும் போனாரு. அதுக்கப்புறம் ஆள் சத்தமே இல்லை. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் அந்த டிமான்டி காலனின்னு சொல்லப்படுற அந்த வீட்டை விட்டு வெளியிலயும் வராரு. அப்படி வெளியில வந்தவர் ரொம்பவே பயத்தோட அடிச்சு பிடிச்சுதான் அந்த வீட்டை விட்டு வெளியிலயும் ஓடி வராரு. அந்த ஓடி வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பசங்கிட்ட ஏய் இங்க நிக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தோட சொல்ல அண்ட் இந்த வண்டியை டிரைவ் பண்ணிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டோ டேய் நான் அப்பவே சொன்னேன் இங்க ஆளுங்க இருப்பாங்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. பட் அந்த கையை கட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்டு ரொம்பவே மூச்சு வாங்கிட்டு ஆளுலாம் இல்லை, அங்க ஏதோ பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டத்தோட சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பசங்க நின்று இருப்பாங்க. ஜாபீர் இவருக்கும் இந்த இடத்த இப்படியே விட்டு வரத்துக்கும் மனசு இல்லை. ஆனா கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஜாபீர் இவரை கையை காலை பிடிச்சி வண்டியில ஏற்றி இந்த இடத்த விட்டும் வெளியில வந்துடுறாங்க. இப்படி அந்த பெசன் நகர்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வெளியில வந்துடுறாங்க. எங்கேயாச்சும் டீ கடை இருக்கான்னு பார்த்து ஓரமா வண்டியை நிறுத்தி இவங்களும் டீ குடிச்சிட்டு அந்த கையை கட் பண்ணிட்டா அந்த நண்பர் அந்த வீட்டுக்குள்ள என்ன விஷயத்த பார்த்தாரு அப்படின்னு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நண்பர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேய் நாம இப்போ இந்த ரூட் வழியா வரும்போது மரத்துக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அண்ட் நம்ம கூட பார்க்கும்போது அதோட மூஞ்செல்லாம் வெளுத்து போய் கண்ணுலாம் வெள்ளையா இருந்தது. அண்ட் இவன் கூட அது ஏதோ மேக்கப் போட்டு யாரோ நிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம கூட நம்பணுமே, சேம் அதே பொண்ணோட உருவம் மேல இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பசங்க ஸ்டார்டிங்ல நம்பவே இல்லை. ஈவன் ஜாபீர் இவரு கூட அந்த ஒரு விஷயத்த சுத்தமா நம்பல. இந்த 4 பேருமே சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்த அந்த ஃப்ரெண்டை பயங்கரமா கலாய்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே அந்த ஃப்ரெண்டு டேய் நீங்க நம்பனா நம்புங்க, நம்பலனா எப்படி வேணாலும் போங்க, அண்ட் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்களும் அந்த வீட்டுக்குள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உடனே அவரோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ண அவரோட ஃப்ரெண்டும் பக்கத்துல எங்க சுத்திட்டு இருக்காரு போல இருக்கு. பைக் எடுத்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கும் வர அண்ட் அந்த கை அடிபட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டும் பைக்ல ஏறி தனி அந்த ஃப்ரெண்டு கூட போயிடுறாரு கோச்சிக்கிட்டு. இதுக்கப்புறம் இந்த 4 பேருமே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜாபீர் இவரும் சரி இந்த நடந்ததை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணலாம், ஷார்ட் பிலிம் தானே எடுக்க போறோம் அப்படின்னு அதுக்கேற்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்காரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நைட் நடந்த விஷயத்த பத்தி பேசிட்டும் இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது டேய் அவன் ஏன்டா வரல அப்படின்னு அந்த கையில வெட்டுக்காயம் பட்டது பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு பத்தி பேச இல்லடா அவன் நேற்று நம்ம பயங்கரமா கலாய்ச்சிட்டோம்ல அதனால கோச்சிட்டு வீட்டுல இருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரிடா போயிட்டு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு இப்ப அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் விடிய காலையிலேயே அந்த ஃப்ரெண்டை போய் பார்க்கவும் போனா வீட்டுக்குள்ள எல்லாருமே உட்காந்து அழுதுட்டும் இருக்காங்க. என்ன எதனா பிரச்சனையா, அம்மா அப்பாக்குள்ள எதனா சண்டே அப்படின்னு இவங்களும் வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள அம்மா அப்பா அண்டு சொந்தக்காரங்க எல்லாருமே உட்காந்து அழுதுட்டும் இருக்காங்க. அண்டு வீட்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்டையும் காணோம். பேர் சொல்லி கூப்பிட்டும் பாக்குறாங்க, அந்த ஃப்ரெண்டும் வரல. அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா நைட் ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூட போறேன்னு சொன்னா போனவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நைட்டு நம்ம கூட தாண்டா வந்தான், எப்படி இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு. ஆனால் அந்த சமயம் அவரோட பாடி சென்னை GH ஹாஸ்பிட்டல் தான் போஸ்ட்மார்டம் அந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு அன்னைக்கு மதியானம் போல அவரோட உடம்ப வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன இறுதி மரியாதை செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. இப்படி ஒரு வாரமும் போகுது. ஜாபீர் இவருக்கும் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த விஷயம் நடக்கல. சரி நம்ம வேற எதனா பாத்துக்கலாம் அப்படின்னு இவரும் சொந்த ஊரு கிளம்பலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு. அண்டு கடைசியா இறந்து போனார்ல அந்த ஃப்ரெண்டோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல போயிட்டு அம்மா அப்பாவையும் பாக்குறாரு. அப்ப சாதாரணமா அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுல அம்மா ஒரு விஷயமும் கேக்குறாங்க. என் பையன் அன்னைக்கு இறக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான், அதுல நீயும் இருந்திருக்கன்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்க அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு. உடனே ஜாபீர் இவரும் செம்ம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அப்ப வரைக்கும் ஜாபீர் நாங்க தான் அவனை கூப்பிட்டு போனோம் நைட்டு அப்படின்னு அவரு சொல்லல. பட் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் அந்த ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிருக்காரு, இவர் மேல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. பட் இறந்த ஃப்ரெண்டோட அம்மா எந்த பிரச்சனையும் பண்ற மாதிரி இல்லை. அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க என்ன பண்ணீங்கன்ற விஷயத்த மட்டும் சொல்லுங்க
சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது இவரும் அன்னைக்கு போகும்போது கையறுத்த விஷயம், வழியில உருவத்தை பார்த்த விஷயம், அந்த வீட்டுக்குள்ள சம்பந்தமே இல்லாம இவனே வாண்டடா போன விஷயம், அலறிட்டு வந்த விஷயம்னு. ஆனா அப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாண்டி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட தனியா பைக்ல போனோம். எங்க கூட கார்ல வந்திருந்தாங்கன்னா சேஃப்டியா நாங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருப்போம். ஆனா அவன் பைக்ல போகும்போது என்னாச்சுன்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு நடந்த விஷயத்த இவரும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு. அப்போ அம்மா ஒரு விஷயமும் சொல்றாங்க, இல்லப்பா எப்பவுமே என் பையன் இந்த மாதிரி வெளியில போனா ஒரு சில நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில இருந்துருவான். அதே போலதான் அன்னைக்கும் உங்களை பார்க்க வெளியில போயிருந்தான். அன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு எதிர்த்த வீட்டாலு நடு ராத்திரி போன் காலும் பண்றாங்க. அண்ட் ஏதோ எமர்ஜென்சி ஏதோ பிரச்சனை அப்படின்னு நாங்களும் போன் அட்டன் பண்ணி பேசினா அவங்களும் யார் அது உங்க வீட்டு முன்னாடி ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா நின்றுருக்கான், கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல நின்றுருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது என் வீட்டு வாசல் முன்னாடி அப்படின்னு அம்மா இவங்களும் இதோ பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ கதவெல்லாம் திறக்காத, எனக்கு என்னவோ தப்பா படுது, வெளியில நிக்கிறது எந்த வித அசைவுமே இல்லாம இருக்கு, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, உனக்கு வேணும்னா மறைவா ஜன்னல் வழியா பாரு அப்படின்னு சொல்லும்போது அம்மா இவங்களும் வீட்டு வாசல்ல இருக்கிற ஜன்னலை அந்த ஸ்கிரீனை அப்படியே லைட்டா நகர்த்தி பாக்குறாங்க. வெளியில ஒரு பொண்ணோட உருவம் இருக்கு. அது வெள்ளைக்காரியெல்லாம் கிடையாது, நம்ம ஒரு பொண்ணு தான். ஆனா உடம்புல ரத்தம் இல்லாம வெளுத்து போனா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட அந்த உருவம் தான் இவங்க வீட்டு வாசலே ஒரு மாதிரி பார்த்துட்டும் இருக்கு. இதுக்கப்புறம் அம்மா இவங்களும் அவங்க கணவரை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அந்த உருவம் அங்கதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் நீங்க என்னதான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்படி சைடில் திரும்பி இவங்க பார்க்குற இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சைலண்டா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா வீட்டில் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் இவங்களுக்கும் போலீஸ் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல அவங்க பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே ஜாபீர் செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா சேம் இதே வெளுத்து போன உருவத்தை தான் அந்த இடத்துல நாங்க பார்த்தோம். நான் கூட அது மேக்கப் போட்டுட்டு யாரும் நிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஈவன் என் ஃப்ரெண்டு கூட அந்த வீட்டுக்குள்ள போனானே சேம் அந்த உருவம் அங்க இருக்குன்னு சொன்னா எப்படி இது சம்பந்தமே இல்லாம என் ஃப்ரெண்டு வீட்டு வாசல்ல இருந்திருக்கும், அப்ப நான் உண்மையிலேயே அது பேய்தானா அப்படின்னு இவரும் ஒரு ஷாக்கோட அந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு. அங்க இருந்து மலேசியாவுக்கும் போறாரு. ஃபைனலா இதை ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டை ஒரு ஷார்ட் பிலிமா எடுக்க முடியாம தடங்கள் மேல தடங்களா வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்கேஸ் இந்த வீடியோ பாக்குற யாராச்சும் இந்த ஸ்கிரிப்டை ஷார்ட் பிலிமா எடுக்கிறதுனா இவரை கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. இந்த ஸ்கிரிப்டை இவர் விற்கிறது கூட ரெடியா இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவரும் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் என்கிட்டயும் காசு இருந்ததுன்னா அந்த ஸ்கிரிப்டை வாங்கி நானே ஷார்ட் பிலிம் எடுத்தாலும் எடுப்பேன். பட் என்ன பண்றது, தப்பு இல்லையே. இப்ப சொல்லுங்க, ஜாபீர் இவருக்கு நடந்த இந்த டிமான்டி காலனி இந்த பேய் படத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க, பார்ட் 1 பார்த்திருப்பீங்க, 2 பார்த்திருப்பீங்க. இதை வச்சு நம்ம பார்ட் 3 கூட எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஜாபீர் இவருக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, உங்களுக்காக இன்னைக்கு 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 இன்சிடென்ட்டும் கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும், ஒரு பயத்தோட ஃபீலையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு புரியும்படி ஒரு ஹாரர் ஃபீலோட தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க வேல்யூபிளான கமெண்ட் என்னது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே நம்ம சேனல் பிளஸ் இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகும். ஏன்னா நம்ம சேனல் நெக்ஸ்ட் லெவல் போக வைக்கிறதுக்கு BTR ஃபேமிலி உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே தெரியாது. ஸோ ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன்.